அவர் எழுந்து நின்றார். வேட்டியை உதறி மார்பு வரை கட்டிக்கொன்றார். மார்பு வரை கட்டிக்க வேட்டியை முழங்கால் வரை தொங்கியது. பின்குடுமி அவிழ்ந்து சிகை நடுமுதுகை ஏற்றியது. பிரம்மராயர் ஆஜான பாகவானவர். வெட்டிய வாழை மரம் போன்ற கனத்த கைகளை உடையவர். பெருத்த கால்களை உடையவர். வட்ட முகமும் குறுகிய நாசியும் கொண்டவர். முகவாயில் சின்ன குழி இருக்கும். அவருக்கு விரைவிரல்கள் மிக நளினமாய் அசையும். காது மடல்கள் எட்டி அவர் முகம் பார்க்கும். மெல்லிய புருவம், பரந்த நெற்றி, வளவளப்பான உடம்பு. அவரை பார்த்தால் சொகுசான வணிகர் போல தோன்றும். ஆனால் பிரம்மராயர் சொகுசானவர் அல்ல. அவரை போல உழைப்பதற்கு அந்த சோழ மண்டலத்தில் ஆளே இல்லை. அவர் உழைப்பதால் தான் சோழ மண்ணும் மக்களும் நிம்மதியாய் உறங்குகிறார்கள். காவிரியில் வெள்ளம் பற்றி யாரும் யோசிக்காத நேரத்தில் அவர் யோசிக்க துவங்கினார். மீன்களும் நாரைகளுக்குள்ளும் கூட நீர்வரத்தின் அதிகரிப்பு பற்றி புரியவில்லை. ஆனால் அவருக்கு புரிந்தது. வக்கிரமடைந்த சனி, புரட்டாசி மாதம் கிருஷ்ணபட்சம் சப்தமி அன்று உத்திர நட்சத்திரத்தை விட்டு இடம்பெயர்கிறார். உத்திரத்துக்கு பிறகு அஸ்தம். அஸ்தம் நீரோடு சம்பந்தப்பட்ட நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம் அதிவிருஷ்டி, அனாவிருஷ்டி என்ற 2 இடத்துக்கு பாயும் தன்மை உடையது. இந்த மாதம் வளர்மழை வடகோடு உயர்ந்திருக்கிறது. எனவே அஸ்தம் அதிவிருஷ்டி ஆகும். இதனால் பருவமழை அதிகரிக்கும். மேற்கே கடும் மழை பெய்யக்கூடும். மேற்கே மழை பெய்தால் குடகு தேசத்து மலைகளில் விழுந்து கொங்கு நாட்டிற்குள் நுழைந்து திருச்சிராபுரத்தின் வழியே கல்லணையை நிரப்பி தஞ்சைக்குள் புகுந்துவிடும். தஞ்சைக்குள் மழை வந்தால் வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியாது போய்விடும். வெறுமனே வேடிக்கை பார்க்கும்படி நேர்ந்துவிடும். அப்படி பலமுறை நேர்ந்திருக்கிறது.